ஹாய் ஃப்ரெண்ட். யார் நீங்கள்? சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. பட் என்னமோ தெரில, தினமும் நான் உன்னை பார்ப்பேன். நீங்கள் என்ன பார்க்கணும்? தெரியல, பட் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட எப்படியாவது சொல்லணுன்னு நீங்கள் கோயிலுக்கு வரும்போதெல்லாம் நானும் வருவேன். பட் என்னால் சொல்ல முடியல. ஹலோ, என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? வேலை இருக்குது, அதனால தான் உங்களை பார்க்க வரேன். உன்னை பார்க்குறது என்னோடய வேலையே. பட் இப்போ தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன், என்ன கஷ்டம்? டெய்லி உன்னை நான் பார்க்க வரும்போதெல்லாம் அவன் பக்கத்தில் ஒரு பையன் நிற்பான். அவனுக்கு நீ டெய்லி நெத்தியில் பொட்டு வைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் லவ்வராக இருப்பானு நினச்சிக்கிட்டு என் காதலை உன்கிட்ட சொல்லாமே என் மனசுக்குள்ளே போட்டு மறைச்சிட்டேன். ஐயோ, அவன் என்னோட தம்பி. நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸு. நெக்ஸ்ட் மந்த் அவனுக்கு ஆப்ரேஷன். அதனால நான் கோயிலுக்கு வச்சுட்டு வரேன். வாவ், உண்மையாக சொல்கிறீங்க? எஸ். இதில் என்ன போயிருக்கு? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்ட நான் பொய் சொல்ல விரும்பல. என் ஃபேமிலி சாதாரண ஃபேமிலி. எனக்கு அப்பா அம்மா கிடையாது. நீ மட்டும் என் லைஃப்பில் கிடைச்சா அதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. எப்படி சொல்கிறீங்க? நான் லைஃப்பில் வந்தால் சந்தோஷம் கிடைக்கும். பார்த்தாலே தெரியுது, உன் தம்பியை நீ கோயிலுக்கு அழைச்சிட்டாருன்னு. நாளைக்கு எனக்கு ஒன்றுன்னா நீ எப்படி பார்த்துக்குவேன்? ஸோ இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்? என்னை பொண்ணு பார்க்க வந்தவங்கெல்லாம் எனக்கு தோசை இருக்குன்னு சொல்லிட்டு என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போது கடவுளே நேரில் வந்து சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ நீ என்னை நல்லா பார்த்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பொடி லூஸு, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னவங்களை பற்றி நீயே கவலைப்படுற? தோசை இல்லைனா மட்டும் அவங்க வாழ்க்கை நல்லா அமையுமா? அது அவங்களோட முட்டாள்தனம். என்னமோ சொல்கிறீங்க, பட் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ டூ டியர். நான் உங்களை ட்ராப் பண்ணலாமா? போலாமே. போகலாமா? வாழ்க்கையில் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நிறம், ஊனம், கண் குறைபாடு, தோஷம், வரதட்சணை இப்படி சில காரணங்களால் அவர்களுக்கு வாழ்க்கை சரியாக அமையாமல் போகலாம். ஆனால் இவை எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு என்றால் அதுதான் காதல். உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.